சொல்றேன்னா இப்ப வரப்போற தேர்தல் 200 தொகுதி நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு. ஜெயிப்பாங்களா? எப்படி ஜெயிப்பாங்க பாரு, எப்படி ஜெயிப்பாங்க பாரு. இல்லப்பா, கண்டிப்பா நான் திமுக ஓட்டே போட மாட்டேன். என்னுடைய ஒரு ஓட்டு மட்டும் கிடையாது, என்ன சுத்தி இருக்கிற 10 பேருக்கு 10 ஊர் இருக்கு, 10 பேர் அந்த 10 பேருக்கு 100 ஊர் இருக்குது. 100 பேரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. யாரையுமே ஓட்டு போட விட மாட்டேன். ஏன்னா நான் யாரு எங்களுக்கு நல்லதை பாக்குறாங்களோ அவர் தான் பாத்தாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவர் அவரு நல்லா பண்ணிருந்தாரு. உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருந்தோம். சரி, உதயசூரியனுக்கு தான் நான் ஓட்ட போறது. அப்பத்துல இருந்து எம்ஜிஆர் இருக்கும் போது, கருணாநிதி இருக்கும் போது, எல்லாம் இருக்கும் போது உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன். இந்த வாட்டி உதயசூரியனுக்கு ஓட்டு கிடையாது. இந்த ரெட்டாளிக்கு தான் நான் போடுவேன். சத்தியமா நான் போடுவேன். சத்தியமா நான் அதுக்கு தான் போடுவேன். எடப்பாடி பழனிசாமி 2500 கொடுத்தாரு. அப்போ இவர் இன்னும் 2500 போட்டு 5000 கொடுக்க சொன்னாரு. இப்ப இவர் ஆட்சி தான் நடக்குது, ₹1 கூட கொடுக்கல. இதை பத்தி நினைக்கிறேன். ரேஷன் கார்டு 1000 ரூபாய் வரல, இந்த இதுவும் வரல. இந்த ரேஷன் இதுல கொடுப்பாங்க, வருஷத்துக்கு வர அது கூட கொடுக்காத பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் அரிசி இந்த இதை வாங்கி நாங்க என்ன பண்ண போறோம்? ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது 2500 பத்தாது, கூட 2500 போட்டு 5000 கொடுக்கணும்னு சொன்னவர் தான். சரி, 5000 கூட வேணாம், மக்களுக்கு ஒரு பொங்கல் நல்லா இருக்கும். அதே 2500 கொடுத்தா கூட அவங்க ஏதாவது ஒரு வகையில பயனடைவாங்க. இப்ப நீங்க அந்த 5000 ரூபாயில ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்கலன்னா எதுக்கு இருக்கீங்க? இந்த டோக்கன் தான் கொடுத்திருக்கீங்க. இந்த டோக்கன்ல உங்க போட்டோக்கான காசையாச்சும் நீங்க கொடுத்துருக்கலாம். பொங்கல் வைக்க வேண்டியதுக்கு 2 கரும்பு, சக்கரை, அரிசி இருந்தா போதுமா? வேற எதுவுமே தேவையில்லையா? குடும்பத்தாளிக்கு 1000 ரூபாய் நான் கொடுத்தாரா? அது யாராவது ஒருத்தர் கொடுறாரு. அப்ப நாங்களா எங்க போறது? நான் இருக்கு பத்துவா